வணக்கம் நண்பா, நான் உங்கள் சக்திவேல் பேசுகிறேன். வெல்கம் டு சக்தி விலாக்ஸ் தமிழ். ஆக்சுவலாக இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நமக்கு வந்து புதிய ஹெல்மெட் வாங்கியாச்சு. ஸோ ஏன்னு பார்த்தீங்கன்னா நிறைய இஷ்யூஸ் இருந்துச்சு ஓல்டு ஹெல்மெட்டில். ஸோ அதனால் வந்து புது ஹெல்மெட் வாங்கியாச்சு. என்ன ஹெல்மெட் வாங்கியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா LS2 FF800 தான். இயர் இட் இஸ். ஸோ இந்த ஹெல்மெட் பற்றி தான் பார்க்க போகிறோம் அண்ட் அன்பாக்சிங்கும் பார்க்க போகிறோம். வாங்க, இதனுடைய ப்ரைஸ் வந்து உங்களுக்கு தெரியணும்னா ஸோ நான் கண்டிப்பாக சொல்கிறேன் இதனுடைய ஃபியூச்சர்ஸ் எல்லாமே. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ முழுசாக பாருங்கள். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே நண்பா, ஸோ லெட்ஸ் அன்பாக்ஸ். என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம். அன்பாக்ஸ்னால் இது நான் ஆல்ரெடி வந்து ஒரு சக்லேஷ்பூர் ரைடுக்கு போயிருந்தேன், அதை யூஸ் பண்ணிட்டேன். பட் இப்போ சும்மா பேக்கேஜ் பண்ணியிருக்கேன். பட் உங்களுக்கு ஃபுல்லாக காமிக்கிறேன் ஹெல்மெட்டில் என்னென்ன இருந்துச்சுன்னு. கலர் பாருங்கள், இது ஃப்ளோரசன் க்ரீன் இல்லைனா எல்லோ சம்திங் சொல்லலாம். அண்ட் ஹெல்மெட் நான் வெளியே எடுக்கிறேன். ஸோ இதுதான் ஹெல்மெட்டாக வந்தது. பட் இதுக்குள்ளே என்னென்ன இருந்துச்சுன்னா, இது ஒரு பவுச் கொடுத்துருக்காங்க, அழகான பவுச். ஆக்சுவலாக செம்மையாக இருக்குது. அண்ட் நீங்கள் கலரும் பார்த்தீங்கன்னா ஃபேட் ஆகாது இது யூஸ் பண்ணிங்கன்னா. ஸோ இது நல்லாவே இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து இந்த வைசரில் போட்டு இருந்துச்சு. அண்ட் இங்கே பார்க்கலாம், நீங்கள் பின் லாக் ரெடின்னு போட்டிருக்கோம். அது என்ன ரீசன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஆக்சுவலாக எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லும்போது. அண்ட் இந்த மேனுவல்லாம் வந்து டவுன்லோட் பண்ணுறது, இப்போலாம் அந்த பேப்பர் மேனுவல் வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஸோ ஆன்லைன் மேனுவல் தான் இது வந்து இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த ஃபங்கஸ்லாம் இருக்காது இருக்கிறதுக்கு இது வந்து இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு என்ன, வாரண்ட்டி ஷீட் ஒன்று வந்து இருந்துச்சு, அது கொடுத்தாங்க நம்ம வாங்கின பிறகு. அண்ட் இது ஒரு ஸ்லிப்பாக. ஸோ இந்த ஹெல்மெட் எப்படி இருக்குது பார்த்துக்குங்க. நான் வாங்கின கலர் வந்து சொல்கிறேன், பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். இங்கே LS2 ஸ்ட்ரோம்னு போட்டிருக்காங்க. அண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா செம ஸ்டைலிஷாக LS2ன்னு இருக்குது. அண்ட் இதில் நிறைய ஃபியூச்சர்ஸும் இருக்குது ஆக்சுவலாக. இங்கே பாருங்கள் LS2. ஸோ ஒன் பை ஒன்னாக நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஹெல்மெட் உள்ளே இருக்குது. ஓகே நண்பா, ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு வைசர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இது பார்த்தீங்கன்னா பக்கா கிளியர் வியூ வைசரு, நீங்களே பார்க்கலாம் இங்கே. அண்ட் இதில் தான் பார்த்தீங்கன்னா இந்த இது இருந்துச்சு, ஒட்டி இருந்தாங்க. நான் எடுத்துட்டேன் ஆக்சுவலாக, பிகாஸ் நான் ரைடு போயிருந்தேன் அதனால். ஸோ இந்த வைசரில் எங்கடா பின்லாக் இருக்குது, பின்லாக் பார்த்தீங்களா? இல்லை ஆக்சுவலாக, பிகாஸ் இதில் வந்து பின்லாக்கு இருக்காது. இது பார்த்தீங்கன்னா டியூயல் வைசர் உள்ளேயே பார்த்தீங்கன்னா, ஐ மீன் இந்த கிளியர் வைசர்லேயே 2 கோட்டிங் இருக்கும், ஒன்று வெளியவும் ஒன்று உள்ளேயும். ஃபாகு வந்து உங்களுக்கு ஃபாகே வராது. நான் டெஸ்ட் பண்ணியும் பார்த்துட்டேன், ஏன்னா 600 கிலோமீட்டர் ரைடு போகணும். ஏன்னா இப்போ வர நியூ டெக்னாலஜி பார்த்தீங்கன்னா அந்த பின்லாக்கை எடுத்துகிட்டு ஒரே வைசர்லேயே வந்து 2 டியூவல் கோட்டிங் கொடுத்துட்றாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா செமையாக இருக்குது. அண்ட் நீங்கள் இப்படி ஓப்பன் பண்ணிங்கன்னா தெரியும், இங்கே உள்ளே பார்த்தீங்கன்னா ஒன்று இருக்குது அண்ட் வெளியே பார்த்தீங்கன்னா இன்னொன்று. அண்டு ஸ்க்ராட்ச் ரெசிஸ்டன்ட் டெக்னாலஜியும் இருக்குது இதில். பார்த்தீங்கன்னா ஸ்க்ராட்ச் வந்து மேக்ஸிமம் வந்து கண்டிப்பாக ஆகாது, அதுக்குன்னு நீங்கள் இது பண்ணி பார்க்காதீங்க. அண்டு இந்த வைசரும் பார்த்தீங்கன்னா நல்லா ஃப்ளெக்சிபிள். அண்ட் காற்று பார்த்தீங்கன்னா நீங்கள் எவ்வளோ ஈவன் 300 கிலோமீட்டர் போனால் கூட எதுவும் ஆகாது, பிகாஸ் இது ஹெல்மெட்டே வந்து ஸ்ட்ரோம் ஹெல்மெட்டு. ஸோ வேறு லெவலில் இருந்துச்சு இந்த ஹெல்மெட், அதனால தான் இது வாங்கினது. அண்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு குட்டி பின்னு கொடுத்துருப்பாங்க. இதை ஜஸ்ட்டு இது பண்ணிங்கன்னா ஃபுல்லாக வந்து இதுவாகிடும், மூடிடும். ஸோ தட் காற்று வந்து உள்ளே போகவே போகாது. அண்ட் வேணால் திரும்பி வந்து இப்படி எடுத்தோம்னா எடுத்துக்கலாம். அண்ட் இன்னொன்று உள்ளே பார்த்தீங்கன்னா இந்த காற்று சப்போஸ் லைட்டாக வந்தாலும் இந்த ஏர் வெண்ட்லாம் இருக்குது, நான் காமிக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா இது கொடுத்துருக்காங்க நோஸ் ஆண்டை. ஸோ காற்று வந்து கம்ப்ளீட்டாக உங்களுக்கு vlog பண்ணுறது, இந்த மைக் செட்டப்லாம் பண்ணிங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். கண்டிப்பாக செமையாக இருக்குன்னே சொல்லலாம். அண்ட் இன்னொன்று பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு நான் இப்போ வந்து இதை தள்ளுறேன். உள்ளே பார்த்தீங்கன்னா சன்வைசர் இருக்குது. ஸோ சன்வைசர் வந்து வந்தாச்சு. சன்வைசர் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்குங்க ஓட்டுறதுக்கு. கண்டிப்பாக ரொம்ப மழைன்னு சொல்கிறேன், வெயில் காலத்தில் வந்து தாராளமாக இது போட்டுக்கலாம். அண்ட் இந்த சன்வைசரில் இன்னொரு நல்ல விஷயம் பார்த்தீங்கன்னா, இது வந்து ஃபுல்லாக கவர் ஆகும் உங்கள் நோஸோடு இங்கே பார்த்தீங்கன்னா. அண்ட் மேக்ஸிமம் வேறு எந்த ஹெல்மெட்டும் இப்படி பார்த்தீங்கன்னா ஃபுல் ஸ்பேஸும் வந்து கவர் ஆகாது. ஏன்னா இது போட்டிங்கன்னா தான் காற்று வந்து இதுவாகும். பட் இது பார்த்தீங்கன்னா
ஃபுல்லாகவே கவர் ஆகிடுது பாருங்க. காற்றும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்மியாக தான் உள்ளே போகும். ஸோ அது ஒரு நல்ல விஷயம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இது ஆப்ரேட் பண்ணுறதுக்கு சுவிட்ச் வந்து இங்கே தான் கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் இப்படி பண்ணோம்னா மேலேருந்து கீழே வரும், கீழேருந்து மேலே போகும். நல்லா இருக்குல்ல, சூப்பராக நல்லா இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து வெண்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க. காற்று வந்து வேணும்னா இங்கே பாருங்கள், இது உள்ளே வரும் வெளியே போகும். ஸோ செமையாக இருக்குது இந்த வெண்ட்டு. ஏன்னா சின் வெண்ட் இது. சப்போஸ் நீங்கள் ரொம்ப லாங் ரைடு இந்த வெயில் காலத்துலாம் போகிறீங்கன்னா கண்டிப்பாக இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது திறந்தீங்கன்னா அழகாக வந்து காற்று வந்து உள்ளே போகும் அண்ட் நீங்களும் வந்து லாங் ரைடு போகலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா டூரிங்க்கு தான் இந்த ஹெல்மெட்டு மேக்ஸிமம் வந்து ரெடி பண்ணுது. அண்ட் கலர் வந்து பார்த்தீங்கன்னா நான் இந்த இது நீங்கள் இங்கே பார்க்கலாம். கலர் வந்து நான் நர்வ் பிளாக் ஹெச்வி எல்லோ கிளாஸ்ன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த இது தான் எடுத்தேன். பட் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 8 கலர் ஸ்கீம் வந்து இருக்குது ஆக்சுவலாக. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து என்ன பார்க்கலாம், நெக்ஸ்ட்டு உள்ள பேடிங்ஸ் எல்லாமே பார்க்கலாம். பேடிங்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த ஹெல்மெட் வந்து ஒர்த்துங்க, சீரியஸ்லி நீங்களே பார்க்கலாம். இங்கே வந்து சின்ன இது கொடுத்துருக்காங்க, சின் கர்டைன்னு. ஏன்னா உங்களுக்கு வந்து இந்த பூச்சி எதுவுமே வந்து போகாத இருக்கிறதுக்கு இது ஒன்று கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பேடிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெளியவே இருக்கும். ஏன்னா காற்று வந்து உள்ளே வராத இருக்கிறதுக்காக தான். ப்ளஸ் உங்கள் நெக்கை வந்து ஃபுல்லாக கவர் பண்ணிக்கும். பேடிங்ஸ் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில். அண்ட் டிட்டாச்சபிள் தான் இதுவும். டிட்டாச் பண்ணிவிட்டு வேணால் நீங்கள் வாஷ் பண்ணிக்கலாம். ஸோ செமையாக இருந்துச்சு. அண்ட் உள்ளே வேணும்னா காமிக்கிறேன் இருங்க. உள்ளே பார்த்தீங்கன்னா நான் கேமரா உள்ளே விட்டு காமிக்கிறேன். ஸோ இப்படி தான் இருக்கும். உள்ளே பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குது. இது வந்து ஆன்டி பாக்டீரியல் அந்த இதுவெலாம் வந்து கொடுத்துருக்காங்க. ஏன்னா இதனுடைய வேல்யூ அதனால். ஸோ அதனால் வந்து நல்லாவே இருக்குதுன்னு சொல்லலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா டீரிங் இல்லை, டீரிங்க்கு பதிலாக வந்து குயிக் ரிலீஸ் பக்கிள் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்களே பார்க்கலாம். இது வந்து இதுவும் கண்டிப்பாக சேஃப்டி தான். என்ன ஒன்று, நீங்கள் ட்ராக்கில் மட்டும் யூஸ் பண்ண முடியாது. மற்ற பிரகாரம் வந்து தாராளமாக நீங்கள் ஹை ஸ்பீடு எவ்வளோ வேணாலும் போகலாம். அண்ட் பேக் சைடு பார்த்தீங்கன்னா இங்கே தெரியும் உங்களுக்கு கேபிஏ அண்ட் இசிஇ சர்டிஃபைட் இதெல்லாம் போட்டிருக்காங்க. அண்ட் நான் சைஸ் வந்து எக்ஸல் வாங்கினேன். அண்ட் வெயிட்டு பாருங்கள் guys, சீரியஸ்லி 1.530 kgs தான். வேறு லெவலில் இருக்கும். ஆனால் வெயிட் பார்த்திங்கன்னா ரொம்ப வெயிட்லெஸ் தான். பட் ஸோ இது பார்த்திங்கன்னா இசிஇ சர்டிஃபைடு தான். அண்ட் பார்த்திங்கன்னா டபுள் ஷெல் இன்சைடு ஒன்று பார்த்திங்கன்னா இந்த பாலி கார்பனேட் சம்திங் அதுவும் அண்ட் அவுட்டர் ஷெல்லும் இருக்குது. ஸோ 2 ஷெல்லு. நீங்கள் எவ்வளோ இம்பேக்ட் ஆனாலும் வந்து இந்த ஹெல்மெட்டை எடுத்துக்கிற மாதிரி தான் ஆக்சுவலாக டிசைன் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதனுடைய இதுவும் பாருங்களேன், டிசைன் பாருங்களேன். ஆக்சுவலாக பேக் சைடு இது ஃப்ரண்ட்டு இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஏரோடைனமிக்ஸாக இருக்குது. நீங்கள் எவ்வளோ ஸ்பீடு வேணாலும் ஓட்டலாம். பட் உங்களுக்கு வந்து அந்த தலை வந்து ஷேக் ஆகிறது அது மாதிரி இருக்காது. அண்ட் மேலே ஒரு ஏர் இன்டேக் இருக்குது. இங்கே பாருங்கள் ஏர் இன்டேக் இது. அண்ட் இது பார்த்தீங்கன்னா ஏர் அவுட். ஆக்சுவலாக அது இன்டேக் பண்ணுற ஏர் வந்து இங்கே இதுவையும் எடுத்துக்கும். ஸோ உங்களுக்கு வந்து கிளியராக சொல்ல போனோம்னா நான் உங்களுக்கு இங்கே காமிக்கிறேன் இருங்க. இதில் போட்டிருக்காங்க பாருங்கள் கிளியராக. இது வந்து டாப் ஏர் இன்டேக்கு, சேனல் இபிஎஸ் வந்து எக்ஸாஸ்ட் போட்டு அவுட் சைடு, இது வந்து எக்ஸாஸ்ட் போட்டு இங்கேயும் ஒரு ஏர் வெண்ட் இருக்குது கீழே வெளியே போகிறதுக்கு. அண்ட் ட்வின் ஷீல்டு சிஸ்டம் ஆக்சுவலாக. ஸோ பின்லாக்கே வேண்டாம், ட்வின் ஷீல்டு சிஸ்டம் இது. அதேமாதிரி வந்து சின்ன ஏர் இன்டேக்கு, சின்ன கர்டைன் வந்து இங்கே இருக்குது. அண்ட் குயிக் ரிலீஸ் பக்கிள் வந்து இங்கே இருக்குது. ஸோ இந்த ஹெல்மெட் வந்து ஒர்த்தானு கேட்டிங்கன்னா ஹானஸ்ட்லி வந்து நீங்கள் ஒரு நார்மல் வ்ளாகராக இருந்தாலும் சரி, இல்லைனா யூடியூபராக இருந்தாலும் சரி, இந்த ஹெல்மெட் வந்து பெஸ்ட் ஆக்சுவலாக. ரீசன் வந்து ஓகே நண்பா, லெட்ஸ் கம் டு தி ரியல் டாபிக். இப்போ வந்து இந்த ஹெல்மெட்டினுடைய ப்ரைஸ் எவ்வளோ? ஸோ இதனுடைய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நான் வந்து 9500. நீங்கள் LS2 சைட்லேயே போய் வாங்கிக்கலாம். அண்ட் அப்படி இல்லைனா இங்கே வந்து நான் பெங்களூரில் வந்து ஹெல்மெட் பேரடைஸ்னு அந்த ஸ்டோரில் தான் போய் எடுத்தேன். எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா லால்பாக் நியர் ஊர்வசி தேட்டர் சம்திங் ஆப்போசிட்டுன்னு நினைக்கிறேன். அங்கே தான் எடுத்தேன். அண்ட் உண்மையை சொல்ல போனால் யூடியூபர்ஸுக்கு ஒரு அட்வான்டேஜ் என்னென்னா கொஞ்சம் கம்மியாக கேட்டிங்கன்னா அவங்க கொடுப்பாங்க.
எனக்கு வந்து ரொம்ப அதிகமாக இல்லை, ஜஸ்ட்டு 200 வந்து கம்மி பண்ணாங்க. ஸோ நான் எடுத்தது பார்த்தீங்கன்னா 9300 ருபீஸ்க்கு எடுத்தேன். 9300 ருபீஸுக்கு வந்து நீங்கள் ஆல்மோஸ்ட் 3 நல்ல ஹெல்மெட்டை வாங்கலாம், 3 ஹெல்மெட் வாங்கலாம் நம்ம இந்தியன் மார்க்கெட்டில். பட் வை திஸ் மச் ப்ரைஸ் ஃபார் LS2? உங்களுக்கே தெரியும் LS2 வந்து டாப் பிராண்டட் கம்பெனி. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட் இன் தி கிளாஸ்ன்னு சொல்லலாம். எம்டி எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யூஸ் பண்ணுறாங்க, பட் பெட்டர் தென் எம்டின்னு நான் கண்டிப்பாக சொல்லுவேன். ஏன்னா LS2 வந்து அந்த நேமுக்கே வந்து அந்த குவாலிட்டி வந்து பேர் போனது. ஸோ அதனால தான் வந்து அவ்வளோ ப்ரைஸ் கொடுத்து எடுத்தோம். பட் வை அவங்க LS2 நீங்கள் சைட்லேயே போனீங்கன்னா அவங்க வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க வை திஸ் மச் ப்ரைஸ்ன்னு சொல்லிட்டு. ஏன்னா இதில் வந்து டபுள் ஷெல் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அண்ட் பின்லாக் ரெடி. இதுலேயே பார்த்தீங்கன்னா பின்லாக் வந்து ஆல்ரெடி இருக்குது. பின்லாக்கே இல்லை, பட் ட்வின் ஷீல்ட் சிஸ்டம் வந்து இருக்குது. ஸோ ட்வின் ஷீல்ட் சிஸ்டம் எனக்கு தெரிஞ்சு ஐ திங்க் இந்த அரை ஹெல்மெட்லாம் இருக்குதுன்னு நினைக்கிறேன். பட் இதுலேயும் கொடுத்துருக்காங்க, விச் இஸ் ரியலி குட். அண்ட் இந்த கர்டைன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்குது. அண்ட் ரொம்ப வெயிட்லெஸ்ஸு. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேடிங்லாம் வந்து பக்காவாக ஃபிட் ஆகும் உங்கள் சைஸுக்கு ஏற்ற மாதிரி. அண்ட் 8 கலர் வேரியன்ட்ஸ் இருக்குது. ஸோ கண்டிப்பாக வந்து அவங்க குவாலிட்டிக்கு ஏற்ற மாதிரி தான் வந்து ப்ரைஸ் வந்து செட் பண்ணியிருக்காங்க. அண்ட் நான் வந்து 600 கிலோமீட்டர் ரைட் போனேன். வேறு லெவலில் இருந்துச்சு கம்ஃபர்ட்டு. ஏன்னா உங்களுக்கே தெரியும் ஃப்ளை ரேசிங் வந்து அங்கே இருக்கார் தலைவர். ஸோ அந்த ஹெல்மெட்டை வந்து நான் செப்பரேட்டாக ஒரு வீடியோவே போடுறேன். அண்ட் நான் ஆக்சுவலாக அந்த ஷாப்புக்கு போயிட்டு இனிஷியலாக நான் திங்க் பண்ணது என்னென்னா, இந்த XBHP எடிஷன் எடுக்கல ஆக்ஸரில், அது எடுக்கலான்னு தான் போனேன் ஆக்சுவலாக. ஏன்னா அது ஒரு 6000 பட்ஜெட்டில் வந்துச்சு. என்கிட்ட அவ்வளோதான் இருந்துச்சு பட்ஜெட்டு. ஸோ அதுதான் எடுக்கலான்னு போனேன். பட் நான் நிறைய ரிவ்யூஸ் வந்து பார்த்தேன். ஆக்ஸர் ஹெல்மெட்டில் இருக்கிற மிகப்பெரிய ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா ஏர் நாய்ஸ் வந்து வேறு லெவலில் வரும். ஆக்சுவலாக நீங்கள் ஒரு 100 கிலோமீட்டர் ஸ்பீட்லேயே போனீங்கன்னா பார்த்தீங்கன்னா விண்ட் பிளாஸ்ட் வந்து உங்கள் காதை கிழிக்கிற அளவுக்கு அவ்வளோ சவுண்டு உள்ளே வரும். அண்ட் எனக்கு வந்து இந்த யூடியூப் இந்த ஆல்ரெடி உங்களுக்கே தெரியும் நிறைய வந்து சவுண்ட் இஷ்யூஸ் வந்து நம்ம வீடியோஸில் இருக்கும். பிகாஸ் என்னால் வந்து ப்ராப்பராக vlog பண்ண முடியாது. ஏன்னா அந்த ஃப்ளை ரேசிங் ஹெல்மெட் வந்து டர்ட் ஹெல்மெட், அதனால தான். ஸோ 2 ரெக்குயர்மெண்ட்டு. ஒன்று பார்த்தீங்கன்னா பைசா ஓரளவுக்கு அதிகமாக இருந்தாலும் பரவாயில்ல, விண்ட் பிளாஸ்ட் வந்து வரக்கூடாது, நாய்ஸ் வந்து அதிகமாக வரக்கூடாது. ஏன்னா vlog பண்ணுறதுக்கு வந்து நல்லா இருக்காது. அண்ட் இன்னொன்று பார்த்தீங்கன்னா சேஃப்டி வைஸ் வந்து நல்லா இருக்கணும். இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக இந்த ஹெல்மெட் வந்து கண்டிப்பாக நல்லா இருந்துச்சு. பட் சடனாக வந்து தான் நான் சேஞ்ச் பண்ணேன். நான் ஏன்னா ஷாப்பில் ஆல்மோஸ்ட் நான் வந்து அந்த XBHP ஸ்பீட் ஆஃப் தாட் எடிஷன் தான் எடுக்கலான்னு பார்த்தேன். பட் ஆனஸ்ட்லி நான் வந்து அவரையே கேட்டேன், என்ன ப்ரோ இது ஓவராக ஐப்பு இருக்குது, பட் ஸ்டில் பார்த்தீங்கன்னா இது குவாலிட்டி வைஸ் ஓகே, பட் ஸ்டில் இந்த வின் நாய்ஸு அதெல்லாம் வந்து அதிகமாக வருதுன்னு சொல்லிட்டு அவர் வந்து உண்மையாக சொன்னார். இது கண்டிப்பாக ஸ்பீட் ஆஃப் தாட் வந்து எடுக்கலாம், பட் நார்மல் பர்பஸ்னால் எடுக்கலாம், பட் இந்த vloggingக்கு வந்து எடுக்க முடியாது. அண்ட் குவாலிட்டி வைஸ் ஆனஸ்ட்லி அவரே வந்து ஓகேன்னு தான் சொன்னார். ஸோ அதனால் என்னத்துக்கு சரி அவங்க பிஸ்னஸ் இது வந்து கெடக்கூடாது. பட் ஓகே, நீங்கள் பட்ஜெட்டில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அது எடுக்கலாம். அப்படி இல்லைன்னா ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டு நீங்கள் கண்டிப்பாக வந்து ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து தாராளமாக போகலாம். ஏன்னா இது வந்து உங்கள் லைஃப் மேட்டரு. இது சும்மா இல்லை நீங்கள் ஹெல்மெட் ஒன்று தலையில் கவுத்துட்டு அப்படியே போகிற மாதிரிலாம் இல்லை. ஸோ லைஃப் இஸ் ஸோ ப்ரீஷியஸ். ஸோ அதனால தான் வந்து ஒரு டைம் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் போட்டாலும் வந்து நல்லா போட்டுருங்க. அண்டு நான் ஏன் இந்த ஹெல்மெட் 2வது ஹெல்மெட் எடுத்தேன்னா உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் அந்த ஹெல்மெட் ரொம்ப நாய்ஸ் அதெல்லாம் இருக்குது. அண்ட் நான் வந்து இது வந்து சிட்டி பர்பஸ்க்கும் அண்ட் இது பார்த்தீங்கன்னா டூரிங் பர்பஸ்க்கு வந்து யூஸ் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு தான். ஸோ ஓவராலாக இந்த ஹெல்மெட் பார்த்தீங்கன்னா ஆனஸ்ட்லி இட் இஸ் டூ குட்டுங்க. ரொம்ப நல்லாவே இருக்குது. அண்ட் உங்கள் கருத்து என்னன்னு கண்டிப்பாக சொல்லுங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஏன்னா இந்த ஹெல்மெட் வந்து இவ்வளோ ப்ரைஸுக்கு வந்து ஒர்த்தான்னு எனக்கு ஒர்த்தாக தோணுது. அதனால தான் நான் எடுத்தேன். உங்களுக்கு எப்படி தோணுதுன்னு சொல்லிட்டு பாருங்கள். அண்ட் இதனுடைய செட்டப் வந்து vlog செட்டப் எல்லாமே வந்து கண்டிப்பாக கூடிய விரைவில் வரும். அண்ட் ஓகே நண்பா, கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சின்னா ப்ளீஸ் லைக், சப்ஸ்கிரைப், கமெண்ட் எல்லாம் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நண்பா. வில் see you in next video. Until then, bye from Shakthi.